சின்ன திரையில தன்னோட சினிமா வாழ்க்கையை தொடங்கி அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி இப்போ வெள்ளித்திரையில டாப் ஹீரோவா ஜொலிக்கும் சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் தனக்கு பணத்தை விட மரியாதை தான் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு பேசியிருக்காரு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் மெமிக்ரி ஆர்டிஸ்டாக தன்னோட சினிமா பயணத்தை தொடங்கின இவர் அதுக்கப்புறம் ஆங்கராக மாறினார். சில வருஷங்கள் அங்கேயே வேலை பார்த்த இவர் அப்புறம் சினிமாவில் நுழைஞ்சு இப்போ டாப் ஹீரோ பட்டியலில் ஒருத்தராக இருக்கார். சினிமாவில் டாப் இடத்த பிடிக்க நினச்ச நிறைய பேர் ரொம்ப நாளாகவே முயற்சி செய்யக்கூடிய நிலையில் இவர் மட்டும் தன்னோட திறமையால் குறுகிய காலத்திலேயே அந்த இடத்த பிடிச்சது மட்டுமல்லாமல் ரஜினி, கமல், விஜய், அஜித் ரேஞ்சுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராகவும் மாறியிருக்காரு. தன்னோட வளர்ச்சியை பார்த்து பலரும் பொறாமைப்படுறதா இவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக இவர் நடிப்பில் வெளியான அமரன் படம் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. மறைந்த ராணுவ வீரரான மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் முகுந்த் வரதராஜன் கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. இவருக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே நடிப்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவர் இல்லைங்கிறத இந்த படத்தில் நடிச்சதன் மூலமா நிரூபிச்சிருந்தாங்க. சிவகார்த்திகேயனோட கரியர்ல வெற்றி படமாக அமைஞ்ச இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்போன்னு ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த படம் சுமார் 300 கோடி வரை வசூலாகி சாதனையும் படைச்சிருக்கு. அதே போல சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா படம் அமரன் படத்துக்கு நிகராக வசூலாகும்னு எதிர்பார்த்த நிலையில ஏமாற்றம் தான் கிடைச்சது. கங்குவா படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் குவிஞ்சதால வசூல் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. இதுவரைக்கும் வெறும் 100 கோடி மட்டுமே வசூலான நிலையில இந்த வசூலை முறியடிச்சு அமரன் படம் முன்னிலையில இருந்து கெத்து காட்டிட்டு வருது. இந்த நிலையில ஒரு யூடியூப் சேனல்ல பேசின சிவகார்த்திகேயன், எனக்கு ஆரம்பத்தில் விஜய் டிவியில் பெரிய அளவுலலாம் சம்பளம் கிடையாது, ஆனால் மரியாதை இருந்துச்சு. எனக்கு ஒரு மேடை கொடுத்தாங்க, அதுவே போதும். எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்மை வச்சு முன்னுக்கு வர முயற்சி பண்ணினேன். ஆனால் எனக்கு இதையெல்லாம் விட முக்கியம், நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்குறீங்க. அந்த மரியாதை எனக்கு யார் கொடுக்கலையோ அவங்கக்கிட்ட நான் இருக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட எவ்வளோ பெரிய ஆதாயம் இருந்தாலும் என்னால் இருக்க முடியாதுன்னு அந்த பேட்டியில் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.